Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. மல்லி 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 மல்லி. உன்னை பார்க்க தான் வந்தேன். வா போலாம். யோ உன்னை பார்க்க தான் வந்திருக்காரியா? யோ ஏய் ஏய் கையெடு. பாபு இத பார்த்துரு. சபையில பெரியவங்க முன்னாடி பேசினதுக்கு மரியாதை கொடுத்து நான் இப்படி இருக்கேன். நீயும் அப்படி நடந்துக்கிறது நல்லது. இது 4 கிழடுங்க வந்து நின்னாங்களே, அவனுங்கள பெரிய மனுஷங்க. டேய், வெள்ளை வேட்டி கட்டினவெல்லாம் பெரிய மனுஷனாடா. இங்க பாரு பாபு, நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். போனை கொடு. டேய், என் போன்ல இருந்து பண்ண அவ எடுக்க மாட்டேங்கிறடா. அதுக்காக தான் உன் போனை கேக்குறேன். முடியாது. நாகு சொல்லுமா, 2 வார்த்தை பேசிட்டு தரப்போற, அவ்வளவுதான். யோ பேசாம குடுத்துட்டு போயா. வீணா அடி வாங்கி சாகணும்னு வர வாங்கிட்டு வந்திருக்கியா? இந்த பாரு, தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி பேச வேணாம். நீ யார் அவளுக்கு? அவளதான் சொல்லுவேன். டேய், என்னடா பேசுற? தேவை இருக்கிறனால தான் பேசுறேன். கல்யாண விஷயம், பட்டு புடவை எடுக்கணுமா வேணாமா? பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும், அவ விருப்பத்தை என்ன ஏதுன்னு கேட்டு எடுக்கிறது தானே போற. டேய், நல்லபடியா கேக்குற, போனை குடுறா. நாகு வா போலாம். டேய், போனை வாங்கடா. மயிலு, என்னடி நீ உங்க அண்ணன் மாதிரி அடி வாங்க போறியா? யோ என்னையா பிரச்சனை உனக்கு? போன் தானே பேசணுங்கிறாரு, அவர் ஏதோ பேசிட்டு போட்டும் கூட. ஆமாண்ணே, அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோம். போனை கூடண்ணே, இந்தாங்க. மல்லி அண்ணன் தான் கால் பண்றாரு. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்போம். செல்லக்குட்டி, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு தெரியும். நீ ரொம்ப உஷாராச்சே. உன் அண்ணன் பேசுறானா இல்ல அத்தான் பேசுறான்னு தெரிஞ்சுக்கதான் நீ வெயிட் பண்ற, அதானே? இப்போ அத்தான் எதுக்கு போன் பண்ணன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லு, சும்மா கெஸ் பண்ணி சொல்ல. சரி விடு, நானே சொல்றேன். நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு கல்யாண பட்டு புடவை எடுக்கணும்ல, நாளைக்கு போலான் இருக்கேன். செல்லக்குட்டி, உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லு. பொண்ணு விருப்பப்படி தானே கல்யாண புடவை வாங்கணும். இல்ல நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நாளைக்கு சென்னைக்கு தான் துணி கடைக்கு வரேன். நீயே வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க. என்ன சொல்ற? நீங்க எந்த கடைன்னு சொல்லுங்க, வந்துருவோம். வந்துருவோமா? டேய், யாரா நீ? நீ யாரா? டேய், நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? மல்லிகிட்ட போன குடுறா. சாரி பிரதர், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உன் அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்தன வை, உன்னை இல்லாம ஆக்கிடுவான் பாத்துக்க. நீ என்ன லூசா? உன்னால என் அட்ரஸே கண்டுபிடிக்க முடியாது. இதுல எங்க இருந்து நீ என்ன ஒண்ணு இல்லாம ஆக்குறது? படா இங்க பாடுறா, என்ன பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியுமா? என் ஊருக்கு வந்து என்ன பத்தி கேட்டு பாடுறா, அப்ப தெரியும். சாரி பிரதர், இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உங்களை மாதிரி வெட்டியாவே எல்லாரும் சுத்திட்டு இருப்பாங்களா என்ன? நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இந்த பாரு, எனக்கு வேலை இருக்கு. உனக்கு ஏதாச்சும் முக்கியமானதை பேச வேண்டியது இருக்கா? சொல்லு, பேசலாம். ஏய், முக்கியமான விஷயம் தான் பேசிட்டு இருக்கேன். போனை மல்லிகிட்ட குடுறா. அட என்ன பிரதர், நீங்க கல்யாணம் கட்டிக்கணும், பட்டு எடுக்கணும், என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. இதுவா முக்கியமான விஷயம்? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நல்ல மனநல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சரியாயிடும். டேய் 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 டேய், யாரா நீ? நான் மல்லியோட புருஷன் பேசுறேன். தமிழ் புரியலையா? புரியுதா? ஹஸ்பண்ட். பாய். யாரையா பேசுனா? ஐயா, அவ கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டா. தூக்கிட்டு வந்து தாலி கட்டிடுங்க. ஏய், என் தங்கச்சியெல்லாம் இவெல்லாம் கட்டவே முடியாது. போய் வேலையை பாரு. டேய் டேய் டேய், உன் தங்கச்சி எவன் கூடயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாடா. அவ புருஷன் தான்டா பேசினா. ஆனா இங்க பாரு, விட்டுட்டு போயிடுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை வெட்டி போட்டு மல்லியை தூக்கிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே தாலி கட்டு வேண்டாம். வாடா.
எப்படி மல்லி அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வருது? அவன் அண்ணன் தான் கால் பண்றாரா இல்ல வேற யாருமா? அட்டன் பண்ணி கேட்போம். ஹலோ மல்லியா இருந்தா இந்நேரம் அண்ணன் பேசியிருப்பாளே. ஒருவேளை திரு சொன்ன மாதிரி வேற யாரோ ஃபோன் எடுத்திருப்பாங்களோ. ஹலோ, நான் மல்லியோட அண்ணன் பேசுறேன். யாருங்க நீங்க? என் தங்கச்சியோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? மல்லி அண்ணன் தான் பேசுறாரு. சரி, அவட்ட கொண்டு போய் கொடுப்போம். ஏய், மல்லி இந்தா உங்க அண்ணன் லைன்ல இருக்காரு. அண்ணன் மல்லி, என்னமாச்சு? ஏன் இவ்வளவு நேரம் போனை எடுத்து பேசாம வச்சிட்டு இருந்த? என்ன பிரச்சனை உனக்கு? இல்லண்ணே, அது சாப்பிட்டுட்டு இருந்தேன், கை கழுவிட்டு வந்தேன். மல்லி, இப்ப சொல்லுமா, அண்ணங்கிட்ட பொய் மட்டும் சொல்லிடாத சாமி. உன் போன்ல யாரோ ஒரு ஆம்பளை பேசினதா திரு சொன்னானே, அவன் யாருமா? ஆ, ஆ, அண்ணே எப்படிண்ணே இருக்க? இப்ப மயக்கம்லாம் வரது இல்லல? நான் இருக்கிறது இருக்கட்டுமா, அந்த திரு என்னென்னமோ சொல்றானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. உன் புருஷன்ல அந்த பையன் திரு கிட்ட சொல்லியிருக்கான். மல்லி, என்னமாச்சு? பதில் சொல்லுமா. இல்லண்ணே, அண்ணே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அந்த திரு சொல்லிட்டு போனதுல இருந்து மனசே சரியில்லைம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மல்லி. சந்தேகப்படுறியா அண்ணே? சந்தேகப்படுற இடத்துல என்ன தள்ளிடாதேன்னு சொல்றேம்மா. உங்க அண்ணி என்ன கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்கறா. உன்னை அசிங்க அசிங்கமா திட்டுறாமா. இதெல்லாம் கேட்டு என்னால தூங்க முடியலமா. எனக்கு அப்படியே தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அண்ணே, உனக்கு என்ன இப்போ? அவர் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாமா, உன் போனை அட்டென்ட் பண்ணி பேசுற அளவுக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கான். புருஷன் வேற சொல்லியிருக்கான். உன் அண்ணனா அவன் யாருன்னு நான் கேட்க கூடாதாமா? அவரு என் கூட வேலை செய்யறவர் தான். அதுக்குன்னு புருஷன் கிருஷ்ணன் பேசினா எப்படிமா? இல்ல, வேற வழி இல்ல. திரு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி மிரட்டுறப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவர் அப்படி சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் சொல்றேன், இது ரொம்ப தப்புமா. உன் கூட பிறந்த நானே இது நம்ப வேண்டியதா போச்சு பாத்தியா. உன் போனை எடுத்தது கூட அவனாதான் இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன். அண்ணன் அவர் பேசுனது சரின்னு சொல்ல வரல. ஆனா அவர் அப்படி பேசலன்னா திரு போன் வச்சிருக்க மாட்டான்னு. அதுக்கப்புறம் திரு சும்மா இருப்பானாமா? என்கிட்ட அதை சொல்றப்பவே எவ்வளவு கொச்சையா சொன்னான் தெரியுமா? கொச்சையாண்ணா? வேண்டாமா, அவன் இதை ஊர்ல போய் சொன்னானா ஊர் ஜனங்க இதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு பேசுவாங்க. நம்ம குடும்பத்து மானமே போயிடுமா. இன்னைக்கு நம்ம வெறும் கடங்கார குடும்பம் தான், மானங்கிட்ட குடும்பமா இன்னும் ஆகல. அண்ணன் அவன் சொல்றத விடுண்ண. உனக்கும் எனக்கும் உண்மை தெரியும்ல, அது போதும். யார் எது வேணா சொல்லிட்டு போகட்டும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. யோ, எங்கேயா இருக்க? மல்லி மல்லி, நாகு வரேன்னு நினைக்கிறேன், நான் வச்சுறேன். ஐயோ, என்ன இவரு என் புருஷன்லாம் சொல்லி வச்சிருக்காரு. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? என் அண்ணன்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க என்னோட புருஷன் சொன்னீங்களா? நான் உன் அண்ணன் கிட்டயா சொன்னேன்? நீ கடன் வாங்கின ஆள் கிட்ட தானே சொன்ன. அவன் உன்னை கட்டிக்கிறான்னா உன் புருஷன் சொன்னா அவன் திரும்ப போன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு தான் அப்படி சொன்னேன். இவரு மத்தபடி என் மனசுல ஏதோ வச்சுக்கலாம்னு சொல்லலாமா? என்ன அவன் கட்டிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு என்னங்க? உதவி செய்ய போறேன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. நான் என் அண்ணன் கிட்ட என்ன சொல்லுவேன்? அவர் சொல்றப்போ உடம்புல ஒவ்வொரு நரம்பா வெடிச்சு செதறிடுச்சுங்க. என் சிம்ம கொடுத்துருங்க, எல்லாமே போதும். மல்லி, நான் சொல்றத கேள. அவனை சமாளிக்கத்தான் நான் அப்படி சொன்னேன். ஐ எம் சாரி. இனிமே எந்த சூழ்நிலையிலயும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். என்னங்க ப்ராமிஸ்? உங்க குடும்பத்துக்கு முன்னாடி என்ன பொண்டாட்டின்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா என் குடும்பத்துக்கு தெரியற மாதிரி என் புருஷன்னு சொல்லிருக்கீங்க. எந்த அண்ணனை கடன்ல இருந்து மீட்கணும்னு இதெல்லாம் பண்றேனோ அதெல்லாமே அவரை சாகடிச்சிடும் போல இருக்கு. எல்லாமே போதும். அழாத மல்லி, இனிமே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்க அண்ணன் உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. காசு இல்லையே தவிர நீங்க எல்லாரும் எவ்வளவு பாசமா உண்மையா இருக்கீங்கன்னு தெரியுது. அந்த அன்புக்கு என்னால எந்த பாதிப்பும் வராது. சரியா?
Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. Chickamauga, 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 Chickamauga.